நான் பதில் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் என்னை குறித்து பேசினாலும் சொல்றேன். பத்திரிகையாளர்னா அவர் நேர்மை இல்லாம பேசினாரு. நான் சொல்ல வந்த கருத்தை சரியா உள்வாங்காம மணிகண்டன் போற போக்குல பொத்தா பொதுவா அடிக்கிறாரு. நான் என்ன சொன்னேன்னா, அதிமுக என்கிற ஒன்றிணைந்த ரெட்டலையை மட்டுமே எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுக. இப்ப எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுக இல்ல, அது பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கிற அதிமுக. இன்னொன்னு, அவர்கள் சிதறுண்டு போயிருக்கிறாங்க. ஒன்னா சேர்ந்தா புரிஞ்சுக்க முடியாது. தவறுதலாக அவர் தவறான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுகிறார். இன்னொரு விஷயம், பத்திரிகையாளராக நேர்மையா பேசணும். நான் என்ன தவறா சொல்லிட்டேன்? நான் என்ன தப்பா சொன்னேன்னு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அவர் முகமூடி போட்டு போனார். நானா சொன்னேன்? சார் எல்லாரும் சொன்னாங்க. சார் அப்படி எல்லாம் ஏன் டெல்லிக்கு போய் முடிவெடுக்கிறீங்க? மாநில தலைமை இங்க முடிவெடுங்க. நீங்க எந்த கட்சிக்கு தலைவராக நம்ம பேசுவோம். நம்ம மாநில கட்சி தானே, நம்மளோட பேசுவோம். அப்ப அதற்கு அவர் தானே பதில் சொல்லணும். அவரே சொல்றாரு கூட்டணி இல்ல, ஆனா கூட்டணி இருக்கு. என்ன இல்ல இருக்கு, இல்ல இருக்கு. யார் வருவாங்க? அதுதான் கேட்போம். இதுவரை வெளியே போயிட்டாங்க சார். திரு அபிரகாம் சார், இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதாவது பாஜக அதே நிலை தான். இப்போ பாஜகவுடைய சில தலைவர்கள் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கூட அவங்க என்ன சொன்னாங்க, அது பெரிய விமர்சனம் பார்க்கப்படும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இங்க அதிமுக தான் தலைமை, அந்த தலைமை தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றதா முடிவுனாங்க. ஆனா அது யாருமே ஏத்துக்கல. இல்ல அவங்களாம் குழப்பத்தை உண்டு பண்றாங்களா, அவங்களாம் சொல்றாங்களே, அதை ஏன் மறுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதே தான் காங்கிரஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா திரு மேடு பார்வையாளர் கிறிஸ்தோடாங்கர் அப்படி அவர் சொல்றது, தற்போது பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர் விட்ட அறிக்கை கூட்டணி தரிமத்தை மீறிட்டாங்க அப்படின்னு சொன்னது, திரு கே எஸ் அழகிரி சொன்னது, இது எல்லாமே வரும்போது இங்க தலைமை யார் அவர் சொல்றதானே அப்படின்னு சொல்றாரு. அது சரியா ஏற்புடைய குழப்பத்தை உண்டாக்காதா? நீங்க இந்த கேள்வியே பாத்தீங்கன்னா, இப்ப எங்க தீர்மானிக்கிற சக்தி? இப்ப திமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை. சரி, அது மாதிரி இங்க அதிமுக தான் தலைமையா இருக்கணும். அதிமுக கூட்டணியில யார் தலைமையா இருக்கணும்? அப்ப அதிமுக கூட்டணியில எடப்பாடி தானே முடிவு பண்ணணும். நான் யாருக்கு கொடுப்பேன் சீட்டு, யார் என்னோட வருவாங்க, இல்ல நான் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுப்பேன், யாரை கூப்பிடுவேன், அவர் தானே முடிவு பண்ணணும். இங்கே தானே அவரை தேடித்தானே வர வேண்டும் மற்றவர்கள். ஆமாவா இல்லையா சார்? அப்ப இவர் ஏன் சார் தேடி போறாருன்னு கேள்வி. இப்ப இதை சொன்னோம்னா யார் வேணாலும் வரலாம் சார். இங்க ஆட்சி மக்கள் தீர்மானிக்கிறது. யாரும் மன்னர் ஆட்சி கிடையாது, மக்கள் ஆட்சி. மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. ஆட்சி அதிகாரம் யாருக்கு தரணும்னு தீர்மானிக்கிறது மக்கள். அப்ப அந்த மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க? கடந்த முறை சரியா இருக்காங்களா? இப்ப எடப்பாடி அவர்கள் 4.5 வருஷம் முதல்வராக இருந்தார். எப்படி இருந்தாருன்றதெல்லாம் அது தனி விஷயம். ஒருவேளை அந்த 4.5 வருஷம் மக்களுக்கு அவர் சரியாக, அவருடைய ஆட்சி சரியா இருந்திருந்தா ஏன் சார் அவரை அனுப்புறாங்க? அதுக்கு காரணம் 2 விஷயம். ஒண்ணு, அவரோடு இருந்து குறைந்த சொற்ப ஓட்டுகள்ல தோத்து போனதுக்கு காரணம் டிடிவி தினகரன். இல்லைன்னு மறுக்க முடியுமா? அவரால் குறைந்தபட்சம் 25-30 தொகுதிகள் பறி போனது அதிமுகவுக்கு. அது உண்மை. அப்ப அவர் இன்னைக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். எடப்பாடியை முதல்வராக ஏத்துக்க மாட்டோம்ன்றாரு. அவரோடு 21 தேர்தல்ல ஒன்னா இருந்த ஓபிஎஸ் வெளியே போயிட்டார். இப்ப தனியா இருக்கார். அவர் எங்க நிப்பாரு, யார் கூட வருவாருன்னு தெரியாத அவர் தனியா இருக்கிறார். இன்னொரு விஷயம், இரட்டைலையை தாண்டி அவர் பலாப்பழத்தில் அவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குன்றத அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஜெயிக்கல, ஆனால் தனக்கான அந்த வாக்கு சதவீதம் இவ்வளவு இருக்குன்னு காமிச்சிருக்காரு. இப்ப அவர் தனியா இருக்கார். சசிகலா அம்மையார் அவரால் தான் பதவி பெற்றார் எடப்பாடி என்றது எழுதப்படாத சொல்லப்படாத ஒரு உண்மை. ஆனா அவங்க மறுப்பாங்க. அதுதான் உண்மை. அது வெளிப்படையா செங்கோட்டையே சொல்லிட்டார் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு. நம்ம அதுக்குள்ளலாம் போக வேணாம் சார். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பத்திரிகையாளரா நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ஆண்ட கட்சியாக அதிமுக இன்னைக்கு சிதறண்டு போயிருக்கு இல்லையா, அது ஆமாவா இல்லையான்னு கூட சொல்லுங்க. என்ன காரணமா, இங்க 2ஆம் கட்ட தலைவர்களா இருந்த எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க. செங்கோட்டையினால் உள்ளே வந்தவர் தான் எடப்பாடி, மறுக்க முடியாது யாராலும். ஆனால் அந்த செங்கோட்டையன் இன்னைக்கு ஒரு குரல் எழுப்பினாருன்னா கலக குரல்னு சொல்றாரு. அவருடைய பதவியை அனைத்தையும் புடுங்கிட்டாரு. இப்ப அவர் அதிமுக உறுப்பினரா மட்டும்தான் இருக்காரு. ஆனால் அதை தாண்டி அவர் போய் டெல்லிக்கு மீட் பண்றாரு, டிடிவி தினகரன் போய் மீட் பண்றாரு, ஓபிஎஸ் மீட் பண்றாரு. இல்ல நீங்க அத கட்சி சிதறி கிடக்கு அப்படின்னு சொல்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் ஓரங்கட்டப்படுறாங்க. இங்க எங்க தெரியுமா பிரச்சனை சார்? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இப்படி ஒருவரும் குரல் எழுப்பியது இல்லை. காரணம் என்னன்னா, ட்ரெயின்ல அமைச்சரா ட்ரெயின் ஏறுவார், அவர் போய் இறங்க வேண்டிய இடத்துல இறங்குறதுக்கு முன்னாடி அவர் முன்னாள் அமைச்சரா மாறிடுவார். அந்த அம்மையாருக்கு தான் பொதுச் செயலாளர் அந்த பதவிக்கு தன்னை தவிர வேற யாரும் இல்லை, தொண்டர்கள் பலம் என்னிடம் தான் இருக்குன்னு அந்த அம்மா அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா அதிமுக எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி பிரிஞ்சப்ப அப்பவும் இதே மாதிரி பிரச்சனை தனித்தனியாக ஜேன்னு பிரியும் போது அங்கே தன்னுடைய செல்வாக்கை தொண்டர்கள் மூலமாக நிரூபித்தவர் ஜெயலலிதா. அந்த செல்வாக்கு அவருக்கு இருந்தது. அந்த அடிப்படையில அந்த பொதுச் செயலாளர் பதவி என்பது சிக்கல் இல்லை. தன்னை மீறி அந்த கட்சியில வேற யாரும் பேச முடியாது. இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தொண்டர்களால் வரல பொதுச் செயலாளரா,
அவர்கள் உருவாக்கப்பட்டவர். அவர் வந்து யாரால வந்தாரு முதல்வர் பதவிக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப உருவாக்கியவர்களே வெளியேறிச்சாங்க. மணிகண்டன் சொல்றது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா இப்போ திமுக தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சி அமைத்த வரலாறு கிடையாது. அதே போன்று ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஏற்பட்ட அந்த கூட்டணிங்கிறது அடுத்த சட்டமன்ற தொகுதியில கண்டினியூ ஆனது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில தான் மாறும். இல்ல அவர் ஆதரவாளரா பேசுறாரு, நம்ம அதை குறை சொல்ல முடியாது. அவருடைய அப்படிதான் பேசினாதான் ஒரு ஆதரவாளர், அது தவறு இல்ல. இன்னொரு விஷயம் சார், இங்க எல்லாமே கடந்த முறை போலவேதான் இந்த முறை நடக்கும்ன்றதை நம்ம கணிக்கவே முடியாது. நீங்க கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி பல மாற்றங்களை நம்ம வந்து தேர்தல் சந்திக்கிறோம். அந்த அடிப்படையில மக்கள் யாரை உட்கார வைக்க வேணும், எந்த தேர்தல், தமிழ்நாடு அரசியல் களம் மட்டும் எப்பவுமே இந்தியா முழுமைக்கு மாறுபட்ட களம். ஏன்னா நீங்க மத்தியில் யாரு உட்காரணும், இங்க மாநிலத்தில் யாரு உட்காரணும் மக்கள் முடிவெடுத்தா கூட, மத்தியில் மோடி அலைதான் வீசுச்சுன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் என்ன ஆச்சு? ஒரு இடம் கூட வராது உங்களுக்கு, அல்ல நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க. நாங்க 40க்கு 40 தான் கொடுத்தாங்க, அது மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. அதை தாண்டி அவர் ஆசை, இப்ப அவர் ஆசையை நம்ம வந்து தவறு சொல்ல முடியாது. மணிகண்டன் அந்த இடத்துல அவர் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, இது வரலாறு நிலைக்காது நடக்காதுன்றாரு. ஆனா தீர்மானிக்கிற இடம் மக்கள். அந்த மக்கள் திமுக வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா திமுக செய்த சாதனைகள் என்ன பண்ணிருக்கு, மக்களுக்கு என்ன பண்ணிருக்கான்னு பாப்பாங்க. அதிமுக முழுமையாக அதை தன்னதாக அந்த வெற்றியை அதை எடுத்துக்கொள்ளணும்னா எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக அந்த அதிமுக பிரிந்து போய் இருக்காங்கல்ல, ஓட்டுகள் பிரிஞ்சிருக்கு, அடியில அதாவது தொண்டர்கள் எல்லாம் பலம் இழந்திருக்காங்க சார், அவங்க சோர்ந்து போயிருக்காங்க. அதைத்தான் நான் குறிப்பிட்ட பத்திரிகையாளரா அதை மறுக்கிறாங்க. மேல் பூச்சி பூசி அவங்க வந்து நாடகம் ஆடி பட்டி டிங்கரிங் பார்க்காதீங்க, உள்ள கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணாம். அதிமுக இன்னைக்கு குழப்பத்தில் தான் இருக்குது, அதைத்தான் மாத்துங்கன்னு சொல்றேன். அப்பதான் நீங்க சிறந்த எதிர்கட்சியாகவோ அல்லது திமுகவுக்கு மாற்று கட்சியாக மாற முடியும். ராமன்